வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. விவேகானந்தர் சின்ன வயசுல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ள விளையாடிட்டே இருப்பாருங்க. அந்த மரத்தோடைய கிளைகள்லேருந்து தலைகீழா குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே இருப்பாரு. அப்போ ஒரு பெரியவர் எங்கள்கிட்ட வந்து, இந்த ஆலமரத்துல ஒரு பேய் இருக்கு, இங்க நீங்க விளையாடினீங்கன்னா அது உங்களை பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட விவேகானந்தருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் தைரியமா தொடர்ந்து அங்கேயே இருந்து விளையாடிட்டே இருந்தாரு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு? நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பொய் கதைகளெல்லாம் கட்டுறாங்க, இதை கேட்டு நீங்களும் முட்டாளாயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதையே தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க, உன் வீரத்தை குழுந்திலேயே கிள்ளி வச்சாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவும் நாகரிகமும் இவ்வளோ வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பேய் கதை கேட்கறதுனாலே நம்ம எல்லாருக்கும் சுவாரஸ்யம் தாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட பேய் கதைன்னு சொன்னாலே ஒரு பெரிய த்ரில்லோட வந்து உட்காந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மாவட்டம் பானாங்குளம் கிராமத்தை சேர்ந்த மாசானம் இங்கே வந்திருக்காரு. அவர் என்ன பேய் கதை சொல்ல போறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 2005. சரி, எந்த ஊர்ல பொண்ணு எடுத்து கூட்டிட்டு வந்தீங்க? வடக்கு ஜனாராயணத்தில். அதுக்கப்புறம் உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்தது? வடக்கு ஜனத்தில் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு. நல்ல பாம்பு வந்துன்னா அடித்து தூக்கி கீழே குழி தோண்டி பால் ஊற்றி பேசிட்டு மாதிரி ஒரு குழந்தை உண்டான நாள்லேருந்து ஒரே கவர் பில் வந்து நரவலாக வந்துட்டு இருந்தது. மோசமாக வந்துட்டு இருந்தது. யாருக்கு? வீட்டு உள்ளுக்கு வந்து விழுந்துச்சு. அடுத்தால வந்ததில் மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தீ பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏதோ பிள்ளைக்கு அடுத்தால பையன் குழந்தை பிறந்த 3 மாதம் கழிச்ச உடனே அவங்க தாய் வீட்டிலேருந்து இங்கே வந்தோடனே ஒரு மோதிரம் கையிலேருந்து காணாமல் போச்சு. பையன் கையிலேருந்து காணாமல் போனோடனே அடுத்தால என்னமோ நினச்சிட்டே இருந்தோம். மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இது சோறு பொங்கிட்டு சோறு பூரா மண்ணெண்ணெய் ஆகுது. மாதிரி அடுத்தால சோறு பூரா மண்ணெண்ணெய் ஆகுதுன்னா என்ன? சோறு வடித்து வைப்போம்ல, சாதம் பூரா ஒரே மண்ணெண்ணெய் ஆயிரும். நம்ம சாப்பிட முடியாது. அப்படின்ட்டு அடுத்த ஆள் பக்கத்து வீட்டில் சோறு தந்தாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு அவங்க கொண்டு தந்த உடனே நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட தவறினால் அது மண்ணெண்ணெயிரும். அவங்க கொடுத்தவங்க வீட்லேயும் சோறு மண்ணெண்ணெய் ஆயிரும். ஒரே மண்ணெண்ணோட அடிக்க என்னென்னு போய் பார்த்தாச்சுன்னா பிள்ளை மேலே பூரா மண்ணெண்ணெய் ஆயிரும். அந்த உடனே பிள்ளைய தூக்குனா பிள்ளை தூக்கி முடியும், தொட்டு தீ பிடிக்கும். இந்த சாமி படங்கள்லாம் இருந்ததுன்னா தூக்கி கலத்தி குப்பரை போட்டுரும். அடுத்தால யாரையாவது கூட்டு காமிக்க போனால் தூக்கி அவங்களே அதே மாட்டிடும். ரெண்டாவது அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? பயமாக தான் இருந்தது. இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் 4-5 வருஷம் 5-6 வருஷம் ஆகிட்டு இதில் போகும். அந்த இப்படியா நடந்துட்டு இருக்குன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரு அம்மா? மனைவி வந்து அவள் அம்மா வீட்டுக்கு போனால் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டில். இல்லை, உங்களை வந்து எந்த ஒரு எந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் சட்டம் பண்ணல. உங்கள் மனைவியும் பாதிக்கல? அவங்களே பாதிக்குன்னா சேலையில் தீ பிடிக்கும். சரி, தீ பிடிச்சோன்னா அவங்க அணைச்சா கை சுடாது, நம்ம அணைச்சா கை சுடுறோம். இப்படியா இருந்துட்டு இருந்தது. நிறைய தொழிலை வச்சு பார்த்தா ஒன்றும் கேட்கல. பைசா ஒரு 1.5 லட்ச ரூபா காலி பண்ணி பார்த்தாச்சு. எப்படி என்னெல்லாம் பண்ணீங்க? இந்த மாந்திரவாதியை கூட்டு வந்து வச்சு எல்லாம் சொல்லி. எங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்க மந்திரவாதியை? ஸ்டார்டிங்கில் உள்ளூர் பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து கூட்டு வந்தான். பிள்ளைகுளம் இந்த அப்பறகுளத்துலேருந்து. சரி, அங்கே கேட்கல. அடுத்தால பள்ளூர்லேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தோம், அங்கேயும் கேட்கல. அடுத்தால நெடுமங்காடு, நாகர்கோவில் திருவனந்தபுரத்துக்கு அந்த பக்கம் நெடுமங்காட்டுலேருந்து ஒரு ஆள் இருந்தார், அங்கேயும் கேட்கல. வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? வந்தவங்க பூரா இந்த மந்திரம் ஓதி
அவங்க விடவும் பண்ணாங்க. நம்ம வீடு ஒரு வீடு தான் இருக்குது அந்த ஊரில். மற்றபடி 10 வீட்டில் அடுத்த ஆள் தான் இருக்காங்க. அதனால் அவங்க விடுத மாதிரி தெரியல. ஊரில் எல்லோரும் சேர்ந்து வரி போட்டு பிரித்து ஒரு 10,000 தந்தாங்க. அது எதுக்கு உபயோகிக்க? இந்த வீட்டுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காண்டி தொழிலாளி மாதிரி யாரும் வந்தால் பைசா கொடுக்க வைக்க இப்படியே சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் நம்புறீங்களா பேய் இருக்குன்னு? இதை நம்ப வேண்டி இருக்குல்ல. மாசானம் தன்னுடைய கதையை ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னாருங்க. இந்த கதையை இவரோட ஊர் மக்கள் நம்புறாங்களா இல்லையா, இவரோட மனைவியோட கருத்து என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆஃப்டர் வெரி ஷார்ட் பிரேக் ஆன் சொல்ல துடிக்குது மனசு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு. அமானுஷ்யமான வகையில் வீடு தீப்பட்டு எறியறதை பற்றி மாசானம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதே ஊரை சேர்ந்த ஆறுமுகம் இங்கே வந்திருக்காரு. இதை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க. வணக்கம். முதல்ல மாசானத்தை உங்களுக்கு எவ்வளோ வருஷமா தெரியும்? கிராமத்தில் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும். ஒரு நாள் இந்த மாதிரி ஆறுமுகத்து வீட்டில் தீ பிடிச்சிட்டு, அவங்க மாசானத்தோட அம்மா பேர் வசந்தா, 2 பேரும் சொல்லி தீ பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நல்ல பாம்பு வர்ற அன்னைக்கு நான் வயலுக்கு போயிட்டு, நம்ம கொஞ்சம் விவசாயங்கள் உண்டு, தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் பாதையாக தான் வரணும். நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே போச்சு. நான் அப்போ என்னடா வசந்தா வீட்டில் கூட்டமாக நிற்க அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். வயலேருந்து வர்ற பாதை உள்ளே போகும்போது ஒரு தார் சிலை ஏறி ஒரு நல்ல பாம்பு நின்றுச்சு. அது அபசகுணமா? அது கிராமத்தில் நல்ல நேரத்துக்கு அது உள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வந்துச்சு. அப்புறம் கூட இவனை அடிக்க வேண்டாம், நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி ஆடுவான் இவன் பேரை, அதனால் இவனை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே அனுப்பிட்டு இருந்த மக்கள் எல்லோருன்னு நான் எல்லோரும் சேர்ந்து அடித்து அதை கொண்டு பதிச்சு பால் ஊற்றி பதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சது இந்த மாதிரி தீ பிடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு தீ பிடிக்கும் போது கூட நான் இல்லை. அப்புறம் நான் போகிறேன். மத்தியானம் ஒரு நாள் போய் நிற்க, அவன் வீட்டு முத்தத்தில் தென்னங்கிடுவை போட்டு வெக்க கேண்டி ஓட்டுப்புற வீடு தென்னங்கிடு தட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹால் அதெல்லாம் தட்டி எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்க்கும் நடு சென்டரில் தீ பிடிக்கும். அது நான் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் கீழே இருந்து தண்ணியை கொறி ஊற்றி அணைச்சோம். ஆனால் அணைஞ்சிரும் டப்புன்னு. அதுக்காண்டு சில இடத்துல வைக்க உடப்பு பிடிக்கி வீடு பிடிக்கும் அப்படின்னா கப்புன்னு பரவிடும். இது யார் நின்னாலும் சம்பவம் நடக்கும் கேட்டிங்களா? அப்படிமா நடந்தது. அதை உடனே அணைச்சி முடிச்சிடும். 2ஆம் திருப்பி ஒரு நாள் மருமக வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போய்ட்டு அப்பமும் நான் இருக்கேன். சேலம் முந்தானி தீ பிடிக்கும். எல்லாரும் ஆமாம், தானாகவே பிடிக்கும். சும்மா அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த சம்பவம் நடந்தோன்னா அவங்க வீட்டில் ரொம்ப அசந்துட்டாங்க. சாப்பிட நிம்மதியாக இருந்து சாப்பிட முடியாது, வைக்க முடியாது. கிராமத்துலேருந்து நாங்கள் எல்லோரும் என் வீட்டிலேருந்து கூட ஒரு நாள் சாப்பாடை கொடுத்து இந்த மாதிரி சாப்பிட இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மனுஷன் வேணும் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நான் அவங்க போய் நிற்கும் போது முந்தானி சேலை தீ பிடிக்கும். அப்போ அம்மா பரதி எதை என் பிள்ளை தீ பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வச்சு தான் அணைக்கா. கையில் எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் வீட்டுக்குள்ளே கிராமம் தானே, ஒரு கூடை பையில் வத்தல் உள்ளி புளி எல்லாம் போட்டிருக்கு. கூடை பை பிளாஸ்டிக் கூடை செவத்தில் தொங்க போட்டிருக்காங்க. அது தானாக பிடிச்சி வெளியே கொண்டு கவுத்துறா. மிளகத்தில் நம்ம அடுப்பில் போட்டு சுட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி கம்மறது. மிளகத்தில் தீ பிடிக்கும். முத்தத்தில் போட்டு தட்டினாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்துச்சு. அதனால் அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியல. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு கிடா வெட்டது கிராமத்தில் தான் சொல்லுவாங்க. எனக்கு அதை சாமி என்ன அதை காப்பாற்றி கொடுத்துரு, நான் உனக்கு அதை சீரை இந்த சீரைன்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு நேர்த்திக்கடை நடந்து ஒரு கிடாயை வெட்டி இது பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னச்சுன்னா, அவங்க வீட்டில் இப்போ ஒரு கோயில் கூட வருது. அதுக்கு வீட்டில் நெல் இருந்தது, அதை குத்தி இல்லாத வரும் விருந்தாக்கெல்லாம் வரும்னு சொல்லி அரிசி ஒரு குத்து பொண்ணில் அரிசி வச்சுருக்காங்க. இந்த அரிசி என்னென்னா மண்ணெண்ணெய் வாடை அடிச்சிட்டு இப்போ எல்லாம் என்னடா மண்ணெண்ணெய் வாடை அடிக்க என்னென்னு போய் பாரு அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு மண்ணெண்ணெய் வாடை தச்சமாக கீழே சிந்தி வாடை அடித்தா கூட இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிரும். அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க இது எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுடைய கருத்து என்ன? கருத்து ஏதோ ஒரு இதை வேற யாரும் செய்வதுக்கு இவனுக்கு யாரும் அந்த விதமான ஆட்டை கேட்டால் ஒரு குரலி வித்த இது செய்வன கோளாறு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பானாங்குளத்தை சேர்ந்த ஆறுமுகம் சார் சொல்கிறத கேட்கும்போது அந்த கிராமமே இந்த கதையை நம்பிட்டு இருக்குங்கிறது தான் தெரிய வருது. மருமக வந்தால் மட்டும் அப்படியே விளக்குக்கிட்டு நிறவெல்லாம் கிடக்கும். பொங்கி கொடுத்தாலுமே பக்கத்து வீட்டில் பொங்கி கொடுத்தாலுமே மண்ணெண்ணெய் ஆயிடுது. அன்னைக்கு வந்து நிற்க பசுக்குன்னு தீ பிடிச்சிருக்கு. இந்த புதிரான சம்பவம் மாசானத்துடைய மனைவி இந்திராவை மையப்படுத்தி தான் இருக்குது. அவங்களையும் அவங்க அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னால் வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆன் சொல்ல துடிக்குது மனசு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு.
இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் யாரை மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கோ, இந்திரா அவங்களும் அவங்களோட அப்பாவும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள்ட்டே பேசி அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இந்திராம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? 2005 கல்யாணம் முடிஞ்சது. சரி. ஒரு வருஷம் பிறகு தான் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் பிறகு தான் அந்த பிரச்சனைலாம் வந்துருந்துச்சு. எந்த பிரச்சனை? ஃபஸ்ட் ஆரம்பத்தில் பாம்பு வந்துருந்துச்சு. பாம்பு அதெல்லாம் அடிச்சிட்டோம். அடித்த பிறகு மாதிரி 2 நாள் கழித்து சோறு பொங்கி வச்சுருந்தா நரவுலேருந்து விழுந்துருது, மண்ணெண்ணெய் கொண்டு ஊற்றிடுது. பாம்பு அந்த வந்த அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்ன நடந்தது சொல்லுங்கள். வீடு வாசலாம் தூத்து பறிக்கிட்டு இருந்தேன். அந்த சேருக்கு மேலே இருந்துச்சு. அதெல்லாம் கூப்பிட்டு அத்தையை கூப்பிட்டு அதெல்லாம் அடிக்க சொல்லி அடித்து தூர போட்ட பிறகு மாதிரி ஒரு வாரம் நல்லா தான் இருந்திருந்தோம். அப்போ உங்கள் கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பாம்பு வந்த அன்னைக்கு? அங்கே பக்கத்தில் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பாப்பு சாப் கடை. அவங்க முடி வெட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடித்தாங்க பாம்பெல்லாம். அடித்த பிறகு ஒரு வாரம் நல்லா தான் இருந்தோம். அதுக்கு பிறகு சோறு ஆக்கி சாப்பாடெலாம் ஆக்கியிருக்கும் போது மண்ணெண்ணெய் நரவல் வந்து விழுந்துருது. என் மேலே இருப்பேன், அப்படியே மேலே தீ எரிஞ்சிரும். சாப்பிட்டு இருப்பேன், தண்ணி அறியாமலே மண்ணெண்ணெய் கொண்டு தட்டில் ஊற்றிட்டு போயிடும். ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் இவங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சம்பவம் நடந்ததா? ஆமாம், இதே மாதிரி தான் நடந்துச்சு. சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து வருவோம். சாப்பிட இருக்கும்போது மண்ணை ஊற்றிட்டு போயிடும், மாதிரி சோறு திங்க முடியாது. இல்லை, மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு போயிருந்தா என்ன அப்படின்னா என்ன? சாப்பாடு வாங்கி வீட்டில் வச்சுருப்போம்ல. ஆமாம். நாங்கள் எல்லோரும் வெளியே நிற்போம். அது சாப்பிடணும்னு கொஞ்சம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். இந்த சம்பவத்தை பற்றி சாப்பிடவே நம்ம பார்க்க முடியாமல் பட்டினியாக தான் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் நரல அடி கொண்டு போட்டு போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாத லெவலில் தான் அங்கே இருந்தோம். எப்போ தீ பிடிக்கி, எப்போ மண்ணெண்ணெய் ஊற்றுது எதுவுமே சொல்ல முடியாது. மண்ணெண்ணெய் ஊற்றுதுன்னா என்ன? மண்ணெண்ணெயை கொண்டு வந்து சோத்துக்கு மேலே ஊற்றி போயிடும். தண்ணி அறியாமல் கண்ணே பொங்கி வச்சிருக்கோம். அந்த சோறில் வந்து மண்ணெண்ணெய் வாடை அடிக்கும். ஆமாம், நம்ம கை வச்சு பார்த்தா மேலே கையில் மண்ணெண்ணெய் வாடை அடிக்கும். 3 இடப்பு போலீஸ்லாம் வந்து நின்று பார்த்துச்சு. 3 இடப்பு போலீஸ்லாம் வந்து நின்றுச்சு, பக்கமே வந்து நின்றுச்சு. அவங்க நிற்கும் போதும் தீ பிடிச்சது மேலே. அப்போ போலீஸ் தான் சொல்லுவாங்க, உன் மகளை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போ, பார்த்துக்கலாம்னாங்க. அதுக்கு பிறகும் தீ பிடிச்சி பக்கத்தில் உள்ள எம்எல்ஏ அந்த மாணிக்கராஜெலாம் வந்து பார்த்து போனாங்க. அதுக்கப்புறம் முந்தான தீ பிடிச்சி எரிஞ்சதுன்னு சொன்னாங்க ஒரு சம்பவம். ஆமாம். அது அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு ஊர்ல இருந்து வீட்டுக்கு போயிருந்தேன், மாப்பிள்ளை விட்டு போயிருந்தேன். போய் கதவை திறக்க மட்டும் மேலே அப்படி திடீர்னு பிடிச்சிட்டு அப்போ நான் டக்குன்னு அணைக்கும் போது எனக்கு கை பொக்காது. பக்கத்துல எல்லாம் பரிதாபமாக வந்து அணைக்கிட்டு அவங்க கையெல்லாம் பொத்துருது. உங்களுக்கு கை சுடுமா? அப்போ சுடாது. சுடாது. அண்ட் அதுக்கப்புறம் காயம் தழும்பு எதுவும் இருக்காது உங்களுக்கு? அதுக்கப்புறம் கை கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி பொக்களிச்சு ஒரு மாதிரி இருக்கும். பிறந்து வளர்ந்த ஊரில் இந்த மாதிரியான சம்பவங்கள் கஷ்டமாக தானே இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கா? தீர்வுன்னு என்ன சொல்ல முடியும்? அப்படியே ஒன்றா இருக்கணும், அந்த ஊரில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்க முடியாது. அவரும் இப்போ வேலைக்கு போகிறதில்ல, விட்டு வேறு இடம் போனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அதை செய்யலாமே நீங்கள்? அப்படிதான் செய்யணும். வேறு இடம் தான் பார்க்கணும், வேலை இருக்க முடியாது.
இப்போ உங்க மாப்பிள்ளை வந்து உங்க ஊர்ல உங்க வீட்டுல வந்து தங்கினா எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லைல்ல? இல்லை. இப்போ அது மாதிரி இருந்துட்டு போலாமா? இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். ம். என் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு அவர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒத்துவோம். ம். இதை பத்தி அவர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொல்லி நம்ம வந்து எங்க அப்பா வீட்டிலே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நாளே சொல்லிடுவோம். அங்கே தான் கூப்பிடுதாங்க. எங்க? இங்கே வசப்படாது, நம்ம ஊர்லாம் இருக்கணும்னு அவள் சொல்லிடுறாங்க. அத்தை மாமா எல்லாரும். அவங்க உறவுக்காரங்க அப்படி சொல்றாங்க. ஆமாம். இப்போ ஊர்ல இருக்கிற மற்ற ஆட்கள், அதாவது மற்ற பெண்கள், நீங்க நிறைய பேர்ட்ட பேசுவீங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? அவங்களாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு கஷ்டப்படுறாங்க. என்னன்னு சொல்றாங்க? வேற எங்கேயா போய் இருங்க, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போங்க, ம். வேற இடத்துக்கு பொழைச்சிக்கலாம், அது ஒரு ஆள் போகிறேன்னு சொல்லு. யாரும் உங்களை வந்து பேய் பிடிச்சவங்க அந்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் இல்லை, பண்ணுவாங்க? அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுல்ல, நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா. ஆமாம், எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. நாங்கெல்லாம் வந்து உங்களுடைய நண்பர், உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நீங்க இங்க உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க. சங்கடமாக தான் இருக்கு. அமானுஷ்யமான ஒரு சக்தியோட பிடியில சிக்கி தவிக்கிற ஒரு குடும்பத்துடைய கதையை பார்த்தோம். அடுத்ததா இந்த மாதிரியான சம்பவங்களை விளக்கி சொல்றதுக்கு உளவியல் நிபுணர் மிஸ்டர் ரவி சாமுவேல் வந்திருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால வில் கோ ஃபார் ஷார்ட் பிரேக் ஆன் சொல்ல துடிக்குது மனசு. வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு. மனுஷங்களால புரிஞ்சிக்க முடியாத புதிர்கள் சில நேரத்தில் ஆச்சரியத்தை உண்டாக்கும், பல நேரத்தில் அதிர்ச்சி ஊட்டும். இந்த மாதிரியான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பற்றி விளக்கம் அளிக்கிறதுக்கு மனோ தத்துவ நிபுணர் மிஸ்டர் ரவி சாமுவேல் இங்கே வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து அந்த பானாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்களுடைய கதையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. மண்ணெண்ணெய் சோத்தில் வந்து விழுது, நல்ல பாம்பு வந்த அன்னிலேருந்து பிரச்சனைகள் தொடர்ந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முந்தானை வந்து சேலை முந்தானை தீப்பற்றி எரியுது, சடனாக வீடு தீப்பற்றி எரியுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது விளக்கம் உங்களால் கொடுக்க முடியுமா? ரைட். இப்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மனோவியாதி இருக்கும். அந்த மனோவியாதி இருக்கிறப்ப தங்களை வந்து ஒரு பேய் உள்ளுக்குள்ளே வந்துட்டதாகவும் அந்த பேயின் மூலமாக அவங்க சில நடவடிக்கைகள் செய்கிறதாகவும் அவங்க நம்புவாங்க. ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கையை விட வெளியில் நடக்கிற விஷயங்கள் அதிகம். அதனால நம்ம பேய் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு கிராமமே இதை நம்புது. ரெண்டாவது, அது சந்தேகப்படுற அளவில் பல விஷயங்களும் வெளியில் நடக்குது. இப்போ பேய் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம தீர்வாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. பட் எல்லா நாடுகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த சினிமாக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேய் பிசாசுனாலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா காமிச்சிடுறாங்க. அதனால எல்லாருக்குமே பேய் பிசாசுனா முதல்ல வர்றது பயம்தான். சாதாரணமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, மனுஷங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல பேய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ரெண்டாவது, அந்த இடங்களுக்கு மனுஷங்க போகிறப்ப அவங்கள ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணி அந்த இடத்துல இருந்து விரட்டிடுற மாதிரி தான் ஒரு கருத்து உண்டு. பேய்கள் யாரையும் அடித்து போடுறதோ இல்லை பிச்சு போடுறதோ இல்லை சினிமாக்கிறது இல்லை. நம்ம எப்பயாவது நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி படிச்சிருக்கோமா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கட்டாயம் இருக்குது. அதாவது இப்போ அவங்க இருக்கிற வீட்டில் ஒருவேளை இந்த மாதிரி பேய் நடமாட்டம் இருக்குமானால் இந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இந்த அம்மா அந்த வீட்டுக்கு போகிறப்ப ஒண்டி இது மாதிரி நடக்கிறதுனால நமக்கு மேலும் குழப்பத்தை கொடுக்குது. ரெண்டாவது, சில கெமிக்கல்ஸ்னால ஃபயர் ஏற்படலாம். ஆனால் அந்த கிராமத்தில் ஒன்றும் கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கிறதாவோ இல்லை கெமிக்கல்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆனதாவோ தெரியலை. இப்போது ஊர் மக்கள்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க, காவல்துறை ஈடுபட்டிருக்கு. இதையும் மீறி ஒருத்தர் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் அது ஃபயர் மட்டும் நடக்கல, பல விஷயங்கள் வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க, நெருப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படல, எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா அவங்க சொல்றது போல அந்த குழந்தையுடைய தொட்டில தீப்பிடிச்சு எரிஞ்சா கூட இவங்க போய் அணைச்சிடுறாங்க அதை. ஆமாம், குழந்தைக்கு இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால
நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஸோ நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசினோன்னா ஒரு வேளை கொஞ்சம் தெளிவு கிடைக்கலாம். ஏன்னா அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு மன வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கிறதுனால அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. ஏதோ இதனால தான் அவங்க ஃபேமிலி லைஃப் வந்து பாதிக்கப்படுது. ஆமாம், இப்போ அதனால குழந்தைங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்லையா? அப்பா அம்மா ஒன்றா இல்லாதப்போ கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பங்கள்லாம் பசங்களுக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமா ஒருத்தர் என்ன கேட்பாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா வேற வீடு போய் பார்த்துட்டு இருக்கலாமே, நான் கூட அதுதான் கேட்டேன், அப்படின்றது தான் சாதாரணமா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். அது அவங்களால பண்ண முடியலன்னா அதுக்கு தகுந்த காரணம் ஏதாவது இருக்கும். இது மாதிரியான மற்ற கேசஸ் வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அதாவது சைக்காட்ரியிலேயே மனோதத்துவ ரீதியாக நாங்கள் பார்க்குறப்போ பொசஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்குது. அதாவது தங்களுக்குள்ள ஒரு பேய் வந்துட்டதாகவும் அதனோட கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறதாகவும் நம்புவாங்க. அது வந்து ஒரு உண்மை கிடையாது. அவங்க மனசில் ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சிட்டோன்னா அவங்க அதுலேருந்து விடுபட்டு வந்துடுவாங்க. இது வந்து தனிப்பட்ட நபரை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த பொசஷன் சிண்ட்ரோம் பற்றி சொன்னீங்கல்ல, அது மாதிரியான கேசஸ் நீங்கள் ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது சில ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பேய் வந்துருச்சு அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு வச்சு நல்ல விதமாக பேசினோன்னா அதுங்களுக்கு பரீட்சை எழுதுறதுல ஒரு பயம் இருக்கும். அதனால ஸ்கூலுக்கே நான் போகலை அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் வேற ஒரு வழியில் சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு கட்டி கொடுத்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், அதை சொல்ல முடியாதா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான உத்திகளில் சில பேர் கையாளுறது உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசஷன் சிண்ட்ரோம்னு வந்தாங்கனாலே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையினால அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை வந்து நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். மனோ தத்துவ ரீதியாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்திராவும் இங்கே வந்திருக்காங்க. மிஸ்டர் ரவி சாமுவேலும் இந்திராவும் மீட் பண்ணுறதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமான்னு பார்க்கலாம். ஐ லீவ் த ஃபீல்ட் ஆஃப் யூ. என்ன வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுமா? 19 வயசில். அவருக்கு அப்போ என்ன வயசு? உங்கள் கணவருக்கு 23. 23. இது வந்து காதல் கல்யாணமா? இல்லை இல்லை, காதல் கல்யாணம் இல்லை, வீட்டில் பார்த்து வச்சு. ஓகே. நீங்கள் முதல் தடவை அங்கே போயிருந்தப்போ கல்யாணம் ஆகி அப்பயே இது நடந்ததா? 1 வருஷம் பிறகுதான். 1 வருஷம் பிறகுதான். மகன் பிறந்த பிறகு 3 மாதம் கழிச்சு தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. ஓகே. ஆண் குழந்தையா பெண் குழந்தை? ஆண் குழந்தை. ஓகே. ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்தது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா? அத்தை, மாமா, நான், வீட்டுக்காரு, 4 பேர் தான். 4 பேர். அத்தை மாமா என்ன பண்றாங்க? அத்தை வீட்டில் இருப்பாங்க, விவசாயம் பார்க்காங்க, வேலை பார்க்காங்க. ஓ, எல்லாருமே விவசாயம். நீங்களும் வேலைக்கு போவீங்க? இல்லை, நான் போக மாட்டேன். வீட்டில் பாப்பு சாப் கடை போட்டிருக்காங்க, வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருந்துக்கிடுவேன். ஓகே. பக்கத்துல எல்லாம் வீடுங்க இருக்கா? தூரம் தள்ளி? பக்கம் பக்கம் தான் இருக்கு, கிட்ட தான் இருக்கு. கிட்ட தான் இருக்கு. இப்போ திடீர்னு பத்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பயப்படுவோம், நம்ம மனசு பாதிக்கப்படும்ல. உங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு இருந்தது அப்படி பார்த்தப்போ? திடீர்னு ஒன்றும் தெரியல. அப்படியே 5 வருஷமா அப்படி இருந்தாலும் பயம் ஒன்றும் தெரியல. இப்போ பயம் ஒன்றும் இல்லை? பயம் ஒன்றுமே தெரியல. அப்படியே இருந்தாலே கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஒன்றுமே தெரியல. மற்றவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க? மற்றவங்க வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு கஷ்டப்படுவாங்க. தீ அணைக்கவும், என் மேலே பிடிக்கவும் அணைக்கவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்பிட்டுட்டு இருப்போம், தண்ணி அறியாமலே கொண்டு மண்ணை கொண்டு ஊற்றிட்டு
அது சொல்லியிருக்காங்க. சாப்பிட யாருமே முடியாது. நான் சாப்பிடுறதுலேயும் விழுந்துருது, சோத்துலையுமே ஆக்கி விழுந்துருது, சாப்பிட முடியாது. பரவாயில்ல, இப்போ சீக்கிரம் சீக்கிரம் பொங்கி பொங்கி சாப்பிடணும். ஓகே. குடிக்கிற தண்ணியில் அந்த வாடை அடிக்குதா? தண்ணியில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டுத்துக்குமே ஒரே தண்ணி தான் பயன்படுத்துவீங்க? ஆமாம். ஆனால் குடிக்கிற தண்ணியில் அந்த வாடை எதுவுமே இல்லை. பால் எதுவும் ஆகார பொருளை தான் எதுவும் சாப்பிடுன்ற பொருளை தான் இது பண்ணுது. பிள்ளைக்கு பால் வாங்கி காய்க்க வைக்கிறது கழிச்சிட்டு 1/2 லிட்டர் பால் வாங்கி பால்லே கொண்டு மண்ணை கொண்டு ஊற்றிட்டு போயிடும். அந்த பால் தரன்னு அப்படியே கொதிக்கும், பச்சை பாலில். ஒரு பக்கத்து வீட்டில் யார்ட்டையும் கொடுத்து மாதிரி காய்ச்சி மாதிரி பயந்து அப்படியே கொடுப்பேன். பாராட்ட பதில் சொல்லுவேன். பதில் சொல்லுது ஏதாவது ஒரு அறிகுறி டக்குன்னு தெரிஞ்சிரு வீட்டுக்குள்ள. இப்போ ஊற்றிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? யாரை குறிக்கிறீங்க? அப்படி யாருமே நினைக்கல. தொழிலாளி வச்சு பார்த்ததுக்கு குட்டி சாத்தான் யாவலில் யாரோ கொண்டு வச்சுருக்காங்க, அங்கே அம்மா வெளில வச்சுருக்காங்க, எங்கே யாவலில் வச்சு வந்திருக்க ஆளுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்க. யாருமே பகையாலையும் கிடையாது. சரி. அப்படி யாராவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? பகையாளி யாருமே இல்லை. உங்கள் பக்கம் இல்லை, அவங்க பக்கத்தில் யாராவது? யாருமே இல்லை. அன்னைக்கு பாடுபட்டு போலத்தான் சாப்பிடுவோம். அப்படி யாருமே சண்டை இருக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருமே இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கேயும் இல்லை. ஓகே. உங்களுக்கு மாமனார் மாமியார் கூட உறவு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, சந்தோஷம். பிரச்சனை வருமா? இல்லை, இதுவரை பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனைனால தான் நான் அம்மாவிட்ட வந்து போயிருக்கேன். பிரச்சனை ஒன்றுமே இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க இதுக்கு? அங்கே ஒன்றுமே சொல்லலை. இவங்க தான் வீட்டுக்காரர் தான் அங்கேயே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், இங்கே நம்ம ஊருக்கு எப்படியும் தொழிலாளி வச்சு எதாவது வச்சு பார்த்தான் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொழில் எங்கள் தொழில் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிதான் அங்கே இங்கே இருந்து இருக்காங்க. உங்கள் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கு? அவங்க வீடு வந்து தூரம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்கள் அங்கே போயிடுவீங்க? ஆமாம், அங்கே இருக்கவே முடியாது. வந்து அங்கே எதுவும் ஒரு அறிகுறி தானே இருக்கவே மாட்டேன். அங்கே அம்மாவோட தான் இருக்க 5 வருஷமாவே. 1 வருஷமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அங்கேயே இருந்தேன். அதுக்கு இருக்க முடியல. அதில் வந்திருக்கவங்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைங்க டைம் அதெல்லாம் அங்கேயே போயிட்டோம். வீட்டுக்காரு இப்போ அம்மாவோட இருக்காரு, நான் எங்கள் அம்மா கூட. இப்போது உங்கள் கணவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு? கணவர் பார்க்கும், வேற இடத்துல போய் பொழைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சாதாரணமாக இப்படி ஒன்று நடந்ததுன்னா வீடை மாற்றிட்டு போயிடுவாங்கல்ல. இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நமக்கு வேண்டாம், நம்ம குடும்பமாக ஒன்றா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரிஞ்சு இருக்கீங்கம்மா? இந்த மாதம் கடைசியிலாவது பார்த்து வேற இடத்துல போய் இருக்கணும். ஓகே. உங்களுக்கு அங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்கா? இங்கே மாப்பிள்ளை வீட்டில் தான் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அவரு எப்போ எல்லாம் வந்து பார்ப்பாரு? வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு இருப்பாங்க. டெய்லி வர முடியாது. ஓகே. உங்கள் 2 பேருக்கு சண்டை வருமா? இல்லை இல்லை, சண்டைலாம் கிடையாது. சந்தோஷம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? நான் 2 தம்பியும், ஒரு பொண்ணு 2 ஆண். ஓகே. தம்பிங்க என்ன பண்ணுறாங்க? தம்பி ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், ஒருத்தன் கடை போட்டிருக்கான், பாப்பு சாப் கடை போட்டிருக்கான் மன்னார்புரத்தில். அவரும் அந்த வீட்டில் தான் இருக்காரு? ஆமாம். தம்பி பற்றி அம்மா பற்றி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, குறை கிடையாது. நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு பானாங்குளத்துக்கு போனால் தான் எதுவும் பிரச்சனை ஆயிரும். காலை வச்ச உடனே ஏதாவது ஒரு அறிகுறியை காமிச்சிருக்கு. எந்த நேரம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. வீட்டில் போய் பையை வச்சு கதவை திறக்க மூட்டி ஏதாவது தலைவாணி வீட்டில் இருக்கும், தலைவாணியில் தீ பிடிக்கவோ, அட்ட வெயில் அடிக்குன்னு சொல்லி இந்த ஓலை வாங்கி போட்டிருக்கோம், அதில் தீ பிடிக்கவோ, பிள்ளை மேலே மண்ணு, பிள்ளை மேலே எந்த மாதிரி இப்போ தொந்தரவு இல்லை, என் மேலே வீட்டு மேலே எதுவும் பிரச்சனை ஆயிரும். சாப்பாடு வீட்டில் எதுவும் கஞ்சி எது இருந்தால் கஞ்சி டப்பக்கம் கொண்டு மண்ணை கொண்டு ஊற்றிட்டு போயிடும். ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க பத்தி எரியுதுன்னு, அது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? 2வது இந்த மண்ணெண்ணெய் வாடை அடிக்குதுன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? மற்ற வீட்டில் தெரியுது. சோத்துலேயே கையை விட்டு அப்படியே கையெல்லாம் ஒரு எண்ணெயாக தான் இருக்கு. எண்ணெயாக தான் இருக்கு. ஆமாம், கையில் யாருமே ஆகி சாப்பிட முடியாது. சோத்தை வடித்து சரி 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம்னு இருந்தால் வாராட்ட பதில் சொல்லிட்டு இருப்போம். அதுக்குள்ளே கொண்டு மண்ணை கொண்டு ஊற்றிட்டு போயிடும். ஆப்பை வச்சு சோத்தை தோண்டத்தில் ஒரே எண்ணெயாக தான் இருக்குது மண்ணெண்ணெய் ஆப்பை. சரி. வேற ஏதாவது முறையில் உங்களை பாதிச்சிருக்கா இது? வேற எதுவுமே இல்லை, மேலே தான் தீ பிடிச்சிருக்கு. இது 2 தான். ஆமாம். ஒன்று தீ பிடிக்கும், இன்னொன்று மண்ணெண்ணெய் வாடை அடிக்கும். ஆமாம், வீட்டுக்குள்ளே. ஸோ 2மே நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வீட்டில் வயா அறுத்து நெல்லுலாம் கொண்டு வச்சா நெல்லுலாம் சேதமாயிரும். நெல் பூரா அப்படி மூட்டை மூட்டையாக கெட்டு வச்சிருவோம், பூரா தீ பிடிச்சி அப்படி பொறி பொறியாக கீழே விழுந்துரும். மாதிரி துணிமெல்லாம் ஆங்கில கொடியில் போட முடியாது, துணி பூரா தீ எரிஞ்சிரும். குத்து விளக்கெல்லாம் சாமி பொருத்தி, கற்கள் அண்ணா கொஞ்சம் சாமி பொருத்தம், விளக்கெல்லாம் ஒரு பிள்ளை சரிச்ச மாதிரி விளக்கெல்லாம் கீழே சரிச்சு போட்டுரும். சாமி போட்டோலாம் குப்புற ஊற்றி போட்டுரும். ரொம்ப அட்டகாசம் பண்ணி எந்த நேரத்தில் எப்போ வரணும்னு சொல்ல முடியாது. 10 மணிக்கெலாம் நைட்டு கதவை அடைச்சி படுக்கச்சில் வெளியே வந்து அந்த தட்டிலாம் வெளியே கூரை அந்த போட்டிருக்கோம், அதில் தீ பிரிக்கும். அதில் பக்கத்தில் வந்து கதவை தட்டி தட்டி எழுப்பாங்க. தீயை தாண்டி தான் வெளியே வரணும். வீட்டுக்குள்ளே படுத்துட்டு வெளியே சாய்ப்பு மாதிரி வெயிலுக்கு போட்டுக்கிட்டுருக்கு. அந்த தீயை தாண்டி தான் வெளியே வரணும். மாதிரி பக்கத்துல எல்லோரும் பரிதாபமாக தண்ணி ஊற்றி அணைப்பாங்க. அதனால் உடனே அம்மா வீட்டுக்கு போயிடும். ஒரு 6 மாதமாக 2-3 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துச்சு. மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். மாதிரி ஜாதகம் தொழிலாளி வச்சு பார்த்தல ஒரு பிரச்சனைன்னு வராது, வீட்டுக்கு போச்சு விட்டாங்க. அதனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த ஒரு 6 மாதம் ஒன்றுமே இல்லை. மாதிரி பலபடி இப்போ ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ போன வாரம் கூட பிரச்சனை தான். என்ன பிரச்சனை வந்துச்சு? போன வாரம் அம்மன் கோயில் கூட பானாங்குளத்தில் மாப்பிள்ளை வீட்டில்
அதில் போய் சாமி கும்பிட போகலான்னு பார்த்தேன். அதில் துணிமெல்லாம் வீட்டில் அன்றைக்கி 8 போல் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தச்செல்லாம் வந்து உடுத்தின துணியோட வந்து வீட்டை கதவை தான் திறந்துருக்கேன். திறந்து பையை வச்சுக்கிட்டு தண்ணி தான் குடிக்க போனேன். பீரோல் மேலே 3 தலைவாணி இருந்துச்சு. அதில் தலைவாணியில் ஃபஸ்ட்டு தலைவாணியில் தீ பிடிச்சிட்டு அந்த டவக்குன்னு பருதாமல் அம்மா என் கூட தான் வந்துச்சு. என்னை ஒத்தில் விடலாம் அம்மா. அதில் அம்மா உடனே தலைவாணிலே தண்ணி ஊற்றி அணைச்ச பிறகு அதில் உடனே ஒரு நிமிஷம் மறு நிமிஷமே கார் ஏறிட்டோம். கோயில் கூட சாமி கும்பிடலை. எந்த நேரம் எப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ பல விதத்தில் பாதிக்குது. ஆமாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்ன மாதிரி இருக்கீங்க. ஆமாம். அங்கே போனால் எதுவும் பிரச்சனைலாம் அங்கே போகவும் மாட்டேன். எதுவும் போனால் எதுவும் ஒரு அதிகம் மரும வந்த பிறகு தான் வருது வரும் ஊராளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் தேச பக்கமே போகல. எதுவும் விசேஷம்னா போக மாட்டேன், அதுவும் போக மாட்டேன் வைக்கப்பட்டு. இப்போது நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அங்கே போக இஷ்டம் இல்லாமல் தான் இஷ்டம்லாம் இருக்கு. அங்கே போனால் எதுவும் பிரச்சனை ஆயிருந்தாலும் அப்படியே இருக்கு. ஊராளுக்கு என்ன மரும வந்த பிறகு தான் இப்படி தீப்பிடிக்க ஆளுக்கு அப்புறம் கேட்க ரோட்டமா பஜார் ரொம்ப தள்ளி போகணும். சரி, கேட்கச்சுனால கொஞ்சம் வெக்கமாக இருக்கலாம். இது விசேஷம்னா போக மாட்டேன். நான் போனால்தான் எதுவும் பிரச்சனை நடக்கு. வீட்டில் ஆட்டு அவங்களுக்கு எதுவுமே பாதிப்பு ஒன்றும் இல்லை. நான் போனாதான் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் உங்கள் வீட்டுக்கு வரப்போ அங்கே ஒன்றும் அங்கே எதுவுமே இல்லை. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனையும் நடக்கும். அங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த 5 வருஷமாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி. ஸோ உங்கள் வீட்டுக்கார்கிட்டையும் பேசி பார்க்கலாம், சரி. அவர் என்ன சொல்கிறாரு இதுக்குன்ட்டு பார்ப்போம். சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் ரவி சாமுவேல் இந்திரா கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசினார். அதைத் தொடர்ந்து அவங்களுடைய கணவர் மாசானத்துக்கிட்ட இப்போ பேச போகிறாரு. ஐயா வணக்கம். வீட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றிலாம் சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா திடீர்னு பற்றி எரியுதுன்றாங்க, அது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து மண்ணெண்ணெய் வாடை அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒண்டி தான் இருக்கா இல்லை மற்றவங்களுக்கும் இருக்கா? மற்றவங்களுக்கும் தெரியும் சார். மற்றவங்களுக்கும் தெரியுது. சில நேரங்களில் சாப்பாட்டில் அந்த மண்ணெண்ணெய் வாடை இருக்கு, குழன்னு இருக்கு, எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னமோ ஒரு ஏவல் மாதிரி இது இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஏவல்னாலே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண்ணியிருக்கணுன்றது தான் அர்த்தம் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதமோ இல்லை பகையோ இல்லை கோபமோ இருக்கக்கூடிய நபர் யாரும் இருக்காங்களா? அப்படி ஒருத்தர் இல்லை. அப்படி யாரும் இல்லை. இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பயந்து ஓடி போயிடுவாங்க வீட்டை விட்டு. ஆமாம். ஆனால் நீங்கள் அப்படி போகாமல் அந்த வீட்டில் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தைரியம்னா அப்படி வேறாங்க தொழிலாளி வச்சு பார்த்துட்டு அப்படி நைட்டு 8 மணிக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்காது அந்த இதில். சரி. அதனால் நைட்டு படுத்த ஒரு பிரச்சனை பகலில் மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க தொழிலாளி வச்சு பார்த்துட்டே இருந்தோம். சரி. அவங்ககிட்ட ஒருத்தட்டையும் அடப்படலை. நல்லா இப்போ அப்படியே இருக்குது. சரி, இப்போது இவங்க வந்து இந்த பிரச்சனைனால அவங்க வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஆமாம். இதனால குடும்பம் பிரிஞ்சு இருக்கு. இதனால பசங்களுக்கு பாதிப்பு, படிப்பெல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை மனைவியை பார்க்க போயிட்டு வரீங்க. ஆமாம். இப்படி இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்து வேறு இடத்துல இருந்தால் என்ன? இப்போ அதான் பார்த்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு கடை எங்கேயா கடை பார்த்து ஏதாவது இது பண்ணணும்னு தொழில் பண்ணணுன்ட்டு இருக்கு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சலூன் கடையில் கடை வேலை தொழில் செய்யும். ஓகே. நீங்கள் இன்னொரு வீட்டில் 2 பேரும் எப்பயாவது இருந்து பார்த்துருக்கீங்களா அதே ஊரில்? அதே ஊரில் அந்த ஊரில் ஒரு பக்கத்து அங்கே 2 தனியாக இருந்ததில்லை. தனியாக இருந்ததில்லை. இல்லை, நீங்கள் 4 பேராவோ இல்லை 2 பேராவோ அதே ஊரில் வேற ஒரு வீட்டில் தங்கினாலும் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு நான் கேட்குறேன். தந்தினா வரும்னு சொல்லுதாங்க, நாங்கள் இருந்து பார்க்கலன்னு. இருந்து பார்க்கல. ஆமாம். ஏன்னா 5 வருஷ காலமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாதபடி இவங்க அவங்க வீட்டில் போய் இருக்கிறதும் நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு வர்றதும் அவ்வளவு குடும்பத்துக்கு நல்லது இல்லை இல்லையா? இல்லை, சங்கடமாக தான் இருக்குது. சங்கடமாக இருக்குது. ஆமாம். ஏன்னா இப்போ குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. நாளைக்கு வளர்றப்போ அவங்க அப்பா இல்லையேன்ற ஒரு ஏக்கம் மனசில் வரும். இப்போவே கூட இருக்குமா? இருக்கும். சின்ன குழந்தைனால விளையாட்டு பிள்ளைனால விளையாண்டுட்டு வரல இருக்காங்க, அதனால தெரியல அவங்களுக்கு. ஊராரெலாம் என்ன சொல்கிறாங்க இதுக்கு? ஊரார்னா இது ஒரு ஏவல் தான், வேறு ஆள் வச்சு பார்த்தா நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. நாங்களும் ஆள் வச்சு பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றும் நீங்கின மாதிரி தெரியல. சரி, என்ன பண்ணாங்க வந்தவங்க? இந்த கோழியெல்லாம் தலையறுத்து, நாய்க்குட்டி தலையறுத்து, பூனை தலையறுத்து எல்லாம் இது பண்ணாங்க. பன்னிக்குட்டி எல்லாம் வெளியே கொடுத்தாங்க. ஒன்றும் அது கேட்கல. அப்படியா இருக்கேன். இவங்க இல்லாதப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்பாவுக்கு 60 வயசு ஆகுது. எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? நாங்கள் வீடு கட்டி 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா இங்கே இருக்கீங்க. 15 வருஷமா இவங்க 5 வருஷமா இருக்காங்க. ஸோ 10 வருஷம் தனியாக அங்கே இருந்திருக்கீங்க. ஆமாம்.
அப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா, பிரச்சனை நடந்திருக்கா? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு நாள் பிரச்சனை நடந்தது இல்லை. பிரச்சனை நடந்தது இல்லை. இல்லை. அந்த இடம் முன்னாடி என்னவா இருந்தது? சும்மா காலி தரிசு நிலமா இருந்ததா? தரிசு நிலம் தான் இருந்தது. அது ஒரு காலி இடமா தான் கிடந்தது. வீடுகள் எதுவுமே இல்லை. இல்லை. பக்கத்துல பக்கத்துலேயும் எல்லாமே காலி இடம் தான் கிடக்கு. இப்போ உங்க வீடு பக்கத்துல யாரும் இல்லையா? வீடு பக்கத்தில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஆஹா. அதுக்கு பக்கத்துல மேல் பக்கம் வீட்டு இருக்குது, தெற்கு சைடு வீட்டு இருக்குது, 4 சைடுமே நம்ம சுற்றி வீட்டு இருக்கு. அவங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இருக்கா? அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க சாப்பாடு கொண்டு தந்தாங்கன்னா அந்த அவங்க சாப்பாடு தந்த வீட்லேயும் மண்ணெண்ணெய் ஆகுது, நம்ம வீட்லேயும் சோறு மண்ணெண்ணெய் ஆகுது. ஓஹோ. உங்க வீட்டுக்கு எதுவும் கொடுத்தாச்சா? அங்கேயும் பிரச்சனை. அவங்களும் சாப்பிட முடியாது, நம்மளும் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனை இவங்க இருக்கப்போ வேண்டிதான். ஆமாம், அவங்க இருந்தால் தான் பிரச்சனை. இவங்க இல்லாட்டி இவங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எப்பயாவது ராத்திரி நேரத்துலையோ இல்லை மற்ற இருட்டு நேரத்துலையோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரல. சத்தம் கேட்கறது இல்லை உங்களை கூப்பிடுற மாதிரியான ஒரு பிரம்மை? அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் நாங்கள் 2 பேரும் இருக்கலாம் ஒரு நாள் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. என்னென்ன இலை அப்படின்னு சத்தம் கொடுத்து கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அது வெளியில கூட யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, நைட்டு 10 மணிக்கு நம்ம வீட்டு சன்னல் ஒட்டினால சத்தம். வீட்டுக்குள்ளுக்கு சன்னல் ஒட்டினால சன்னல் பக்கத்துலேருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்படின்னு கதை திறந்து பார்த்தா ஒருத்தர் அந்த பக்கம் இல்லை. ஒருத்தரும் இல்லை. இது முக்கால்வாசி பேய் பிசாசோட வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? நம்புறோம். அது பேய் பிசாசுன்னு தான் நாங்கள் நம்புறோம். அதை நம்புறீங்க. ஆனா பயப்படலை? பயப்படலை. அதை எப்படி பயப்படாம இருக்கீங்க? சாதாரணமா எல்லாரும் பயப்படுவாங்களே. பயப்படுவாங்கன்னா அது அந்தந்த நடக்கூடிய நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கும் மாதிரி. அதை அடுத்து அணைச்சி விட்டாச்சுன்னா இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும்ட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தது. உங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கா? மின்சாரம் இருக்கா? இருக்கு. அந்த மின்சார கோளாறுனால நெருப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டா? அப்படி வரது வாய்ப்பு இல்லை சார். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா எப்பொழுதுமே கூரை எரியுதுன்னு தான் சொல்றீங்க. கூரை எரியுதுன்னு அதுக்கு பந்தில் முன்ன வேனலுக்காந்து பந்தல் போட்டிருக்கிறதுனால அது அந்த இடத்துல மட்டும்தான் பிடிக்கும். மித்தபடி வீட்டுக்குள்ள பூரா சீலிங் தான். சரி. அதில் பிடிக்க சான்ஸ் இல்லை. வேணா இந்த இது துணி போடுறதுல கொடி, அதில் வேணா துணி கிடந்தா தான் எரியுது. மித்தபடி மின்சாரம் எல்லாம் வெளியே தெரியாத மாதிரி எல்லாம் உள்ள பைப்பு இது உள்ள வயரிங் தான். சரி. உங்ககிட்ட ஒரு எரிஞ்ச துணியோ இல்லை எரிஞ்ச பொருளோ ஏதாவது இருக்கா? இருக்கு. வீட்டில் இருக்கு. ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படல. சரி சார், நீங்கள் இப்போது இந்திரா மற்றும் ஆசா நம்ம 2 பேர்ட்டையும் பேசுனீங்க. இதை பற்றி உங்களுடைய முடிவு என்ன? இப்போ கணவன் மனைவின் இடத்துல ஒருமித்த கருத்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வீட்டில் நடக்குதுன்னா ரொம்ப பயப்படணும், அந்த வீடை விட்டே போயிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்க அமைதியாக அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து போகிறப்ப தான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது. இது மனுஷனால் ஏற்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் தெரியாததுனால அது இல்லைன்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நெருப்பு வர வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி குழன்னு பண்ண வைக்கிறதோ இல்லை மண்ணெண்ணெய் வாட வர வைக்கிறதோ சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ண முடியாத விஷயங்கள் இல்லை. கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒருவேளை இந்த பொண்ணோ இல்லை இவங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் சொன்னார், திடீர்னு ஒரு நாள் டெய்ன்னு எனக்கு சத்தம் கேட்டது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒருத்தர் பண்ணி கூட அந்த சத்தம் ஏற்பட்டிருக்கலாம். டெய்ன்னு கூப்பிட்டு யாரும் அங்கே நிற்க மாட்டாங்க இல்லையா, ஓடி போயிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒருத்தர் இவங்களுக்கு பண்ணணுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பகையாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பகை இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சூனியம் வைக்கணும்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கணும். அதனால தானே வேலையை எல்லாம் விட்டுட்டு சூனியம் வைக்கிறாங்க, கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதன் பின்னணியில் என்னென்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா அமானுஷ்ய சக்திகள்னாலேயே ஏற்பட்டதுன்னு நம்ம அந்த ஆங்கிளில் யோசித்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்பையோ இல்லை இவர் இருக்கிறப்பையோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுறப்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த பெண்ணை வீட்டில் இருந்தே விரட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சாதாரணமாக இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை
எதுக்கு அப்படி ஏற்படும்னா ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் ஏற்படுத்தும். சாதாரணமாக மக்களை விரட்டி அடிக்கிறதுக்கு ஏற்படுத்தும். இவங்களுக்கு வந்து அந்த பய உணர்ச்சியே இல்லை. அவங்க வந்து அதை ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அதனால அந்த அமானுஷ்ய சக்திகளோட வேலையாக கூட இதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கெமிக்கல்ஸ் பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு வேற என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க முடியும்? சில கெமிக்கல்ஸை போடுறப்போ கொஞ்ச நேரம் கழித்து தீப்பற்றி எரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறோம். ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன், அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாதாரணமாக என்ன பண்ணோம், அந்த ஊர்லேயே இன்னொரு வீடு எடுத்து தங்குவாங்க. ஆமாம். அப்படி இல்லாமல் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து போகிறார். அவரோ பார்பர், அவங்களுக்கு டியூஸ்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப இன்னொன்று வீடு பக்கத்துலேயும் இல்லை, தூரக்கும் இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து அவர் வந்து போகிறாரே தவிர்த்து, ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இது மனுஷரால் ஏற்படுத்த ப்ராப்ளமா, ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரலையோ என்னோ, ஸோ அதுலேருந்து விலகி இருக்கலாம், டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு கூட இருக்கலாம், அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது இவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று முதல்ல அவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து 4 பேரும் தங்கி இருந்து பார்க்கணும் இந்த பிரச்சனை திருப்பி வருதான்ட்டு. அதாவது புருஷன், மனைவி, மாமனார் மாமியார், குழந்தைங்க எல்லாருமே 6 பேர் ஒன்றா இருக்கணும். அப்படியும் இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஒருவேளை இவங்க 4 பேரும் தனியாக இருந்து பார்க்கலாம். பட் எது பண்ணாலும் எப்பொழுதுமே கணவன் மனைவி பிரியாமல் ஒன்றா இருந்து முயற்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அவங்க. ரெண்டாவது, இப்போது அவங்க இன்னும் பேய் பிசாசுன்னு தான் நம்புகிறாங்க. அந்த கிராமத்தில் ஒருவேளை அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் யாராலையும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஸோ அதனால் அடுத்தது அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை அந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கி போகலாம், இல்லை பக்கத்துலேயே வீடு கட்டிட்டு போகலாம், ஊரை விட்டே போகலாம். அதை ஏன்னா அந்த ஊர்லேயே அவங்க வாடகை வீடெல்லாம் வேற இருக்காங்க. சில பேருக்கு ஊரை விட்டு போக இஷ்டம் இருக்காது, அந்த ஊர்லேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேற ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு தீர்வு காண முயற்சிக்கணுமே தவிர்த்து இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க முயற்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்த மிஸ்டர் ரவி சாமுவேலுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்திரா தான் தினம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அமானுஷ்ய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம மனோ தத்துவ நிபுணரும் இந்த பிரச்சனைக்கான சில தீர்வுகளை எடுத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு பிறகாவது இந்திராவுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பு முனை ஏற்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன் சொல்ல துடிக்குது மனசு. நன்றி, வணக்கம்.